வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ். இன்றைய செய்தி என்னவென்றால் ஆல்மோஸ்ட் வி ஆல் நோ. நம்மள நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான் கல்கத்தால ஒரு மருத்துவருக்கு நடந்த நிகழ்வுன்றது ஆல்மோஸ்ட் வி ஆல் நோ. தெரியாத சிலருக்காக நான் அந்த விஷயம் என்ன, அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். கல்கத்தால பிஜி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், அதாவது அவங்க டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது பல பேரோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவரான ஏன் இந்த டயலாக் வந்து அவங்களுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், அவங்க அப்படியாப்பட்ட தொழில், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்களும் சரி, மருத்துவர்களையும் சரி, அத வந்து ஒரு வேலைன்னு சொல்ல மாட்டோம், சேவைன்னு சொல்லுவோம். அதனால அவங்கள வந்து நாம இந்த மாதிரியா அட்ரஸ் பண்றோம். உயிர காப்பாத்தக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு உயிர் பலியான்ற மாதிரி, அவங்கள வந்து கேங் ரேப் பண்ணியதாக உடல் கூராய்வு சொல்கிறது. அவங்க ஹராஸ் பண்ணப்பட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க. நம்மளுடைய கண்டோலன்சஸ், அஞ்சலி அவங்களுடைய குடும்பத்தினருக்கு டியர் காம்ரேட் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதையொட்டி இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நான் ஒரு முக்கியமான 2 விஷயத்த கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். போடுறா அந்த கருப்பு சட்டைய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ண வந்து அவங்களுடைய தந்தை வந்து பார்த்த அந்த தருணம் இருக்கு இல்லையா? அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிரஸ்ல வந்த ரிப்போர்ட். அத நான் வாசிக்கிறேன். இங்கிலீஷ்ல இருந்துச்சு. நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் ஸ்டோரி வச்சிருந்தாங்க. உங்களுடைய ஸ்டோரியில வந்து ஆட் பண்ணுங்கன்ற மாதிரி. அத நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வாசிக்கிறேன். டிட்டோவா அப்படி வாசிக்கிறேன். நீங்க கேட்ச் பண்ணிக்கங்க. அவள் நிர்வாணமாக உடைந்த இடுப்பு கச்சை, சிதைந்த கை கால்கள் மற்றும் உடைந்த கண்களில் கண்ணாடி துண்டுகள். கண்ணுக்குள்ள கண்ணாடி துண்டு. இடைவிடாமல் ரத்தம் வழிந்து கொண்டு தரையில் அசையாமல் கிடப்பதை அவளுடைய அப்பா கண்டார். அந்த இறுதி நிமிடங்களில் அவள் நிலை நினைத்துப் பார்க்க முடியாதது. குற்றம் நடந்த இடத்தை அடைந்த பிறகு 3 மணி நேரமாகியும் அவளது இறந்த உடலுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று அவரது பெற்றோருக்கு மறுக்கப்பட்டது. அவரது உடலில் 150 கிராம் விந்து இருந்தது. அதாவது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்களுடைய உடம்புல ஸ்பெர்ம் கவுண்ட்ங்கிறது 150 கிராம் இருந்திருக்கிறாம். ஒரு ஆணுக்கு 15 கிராம் தான் ஸ்பெர்ம் வந்து அந்த அந்த ஸ்பாட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய கவுண்ட், அந்த அந்த கிராம் அளவுன்றது 15 கிராம் தான் இருக்குமா. அப்போ நம்ம கணக்கிட்டு பார்ப்போம். 15 கிராம் ஒரு ஆளுக்குன்னா 150 கிராம் அந்த பொண்ணுடைய உடல்ல வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அப்போ கணக்கு 10 பேரா. அவள் மனநோயாளி என்று டீன் கூறினார். சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின் மருத்துவமனையில் சீரமைப்பு பணிகள் துவங்கின. இந்த கட்டத்தில் இது ஒரு மருத்துவர் பிரச்சனை மட்டுமல்ல, இது மனிதாபிமானமற்றது. ஆண்டுக்கு ஆண்டு மனிதாபிமானமற்ற கீழ்நிலைகளை நாம் திறந்து கொண்டே இருக்கிறோம். நிர்பயா வழக்குக்கு பிறகு சீர்திருத்தங்கள் வரும் என்று நம்பியவர்கள் முட்டாள்கள். 12 வருடங்கள் ஆகிவிட்டது, எதுவும் மாறவில்லை. இந்த நாட்டின் டாக்டராக இருப்பது குற்றம் என்று சில இன்ஸ்டாகிராம் கதைகளை பார்த்தேன். இந்த நாட்டில் டாக்டராக இருப்பது குற்றமில்லை, இந்த நாட்டில் நம்பிக்கை வைப்பதே குற்றம். இதை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எக்கச்சக்க செலிபிரிட்டிஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் ட்விட்டர்லையும் வந்து போஸ்டாகவும் ஸ்டோரியாகவும் போட்டதை வந்து நம்ம பார்த்துருந்தோம். எங்கடா சுதந்திரம் கிடைச்சிருக்கு, நீங்களாம் சுதந்திர தினம் கொண்டாடுறீங்களே அப்படின்னு. சுதந்திரத்தை நாம் கொண்டாட வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆல்சோ இதற்கான கண்டனங்களும் இருக்குதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆக்சுவலி இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? இதில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு கிடைக்கலன்றதை விட இந்தியாவில் மட்டுமா பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட்டும் ரேப்பும் கொலையும் நடக்குது? உலகம் முழுக்க நடக்குது இல்லை? அப்போ இதற்கும் இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இண்டிபெண்டன்ஸ் டேன்றது வேற, பெண்கள் பாதுகாப்புன்றது வேற. நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் கூட சொல்லியிருந்தேன். திமுகவை சாடி நாம் தமிழர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுகவுக்காக முட்டு கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்படுறேன். ஒருத்தன் குரலை ஒசத்தி பேசிட்டாலே அவனை போட்டு தள்ளிடுறது. இது எங்கள் ஊர்லேயே நடந்திருக்குது. நானும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு தான் வர்றேன். அப்போ இது யார் மேலே தப்பு? ஆல்சோ இப்பவும் நான் பிஜேபி அரசை குறை சொல்லலை. பிரச்சனை வந்து ஆண்கள் மீது இருக்குது. ஸோ இதை ஆண்கள் தான் திருத்திக்கணும், ஆண்கள் தான் ஒழுக்கமாக நடந்துக்கணும். அப்போ இதற்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக நான் வரவில்லை. 2 முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, அவரை பற்றி தான் பேச போகிறேனா அப்படின்னா, ஆம், அவரை பற்றி தான் பேச போகிறேன். மன்மத்தை ஒன்றும் கக்க போகிறதில்ல. ஆக்சுவலி லாஜிக்கலாக சில கேள்விகள், 2 விஷயம் தான், கேட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் ஆக்சுவல் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நான் சொல்கிறது என்ன, நான் வந்து ஆக்சுவல் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆக்சுவல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேரோட தொடர்பு இருக்கும். அவங்கள்ட்ட வந்து களத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்க ஆள் இருக்கும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மர்டர் நடக்குதுன்னா அந்த மர்டர் என்ன சம்பவம், அதன் பின்னணி என்னன்னு விசாரிக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் கிட்ட நம்பர் இருக்கும். யாருடைய நம்பர்? அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ, சப் இன்ஸ்பெக்டரோ, அட்லீஸ்ட் கான்ஸ்டபிள் நம்பராவது, ரைட்டர் நம்பராவது அவங்க கிட்ட இருக்கும். அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு என்ன நடந்து தெரிஞ்சுப்பாங்க. இல்லைனா அவங்க சார்ந்து ஆட்கள் இருக்கும், அவங்க மீடியா சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க அந்த ஏரியாவில் இருப்பாங்க. அதன் பிறகு களத்துக்கு நேரடியாக வந்து போயிடுவாங்க மீடியா பீப்புள்ஸ். பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட கேட்டு ஆடியோ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி என்ன நடந்ததுங்கிறத நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இதுதான் ஜேர்னலிஸ்டுடைய வேலை. அது எப்பேற்பட்ட நிகழ்வாகவே இருந்தாலும் சரி, மீடியா பர்சனாலிட்டி மட்டும் அந்த இடத்துக்கு போகணும். ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியோ ஒரு கலவரமோ நிகழ்ந்தாலும் அங்கே மீடியா பர்சன்றவங்க இருப்பாங்க. காரணம் என்னென்றால் அவங்க
தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கருவி. ஆக்சுவலி ஜனநாயகத்துடைய 4 தூண்கள்னு சொல்லக்கூடிய ஒரு தூணா இருக்கிறது வந்து மீடியா. அதுவும் இந்த பப்ளிக் மீடியான்றது அப்படிப்பட்ட தூணு. அப்படிப்பட்ட தூண்ல இயங்கக்கூடிய ஒரு நபரை விமர்சிக்க போகிறேன் என்பதை நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அது இந்த பின்னாடி வர்றேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஜர்னலிஸ்ட்ன்றவங்க. அப்போ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜர்னலிஸ்ட் இல்ல. அப்படிதானே? அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல் இயர்லியரா கிடைக்கும். ஆல்சோ ரொம்ப டீட்டெயில்டாவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலைன்றது எனக்கு கிடையாது. அதனால நான் லேட்டரா தான் நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் என்னுடைய ஸ்டாண்ட் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன். இன்ஃபர்மேஷனோட கிளாரிஃபிகேஷன் நம்ம வீடியோல வந்து இருக்கும். அதுதான் என்னுடைய பிரைமரி மோட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா, இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்றதுக்கு லேட் ஆனாலும் ஒரு சில நிகழ்வுகள விமர்சிச்சு நான் வீடியோ வந்து போட்டுருவேன். அதற்கு காரணம் அதுதான். அப்போ 2 சைடுமே இல்லாத ஒரு நபர் தான் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த அந்த நபர். என்னன்னா, ஆக்சுவல் ஜர்னலிஸ்ட் மாரி களத்துல நடந்தத ஆடியோவோ, வீடியோ ரெக்கார்டோ பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரானா இல்ல. கூகுள் பார்த்து தான் சொல்றாரு. அத அவரே அவரோட வீடியோக்கள்ல பதிவு செய்திருக்கிறார். அப்படிதானே? ஆமா. சரி 2வது விஷயம் என்னன்னா, ஒரு அரசியல் நிகழ்வு நடக்குதுன்னா, நான் சொல்றேன்ல நம்ம வீடியோல என்ன நிலைப்பாடு, என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்றேன்னு, இதையும் சொல்ல மாட்டாரு மதன் கௌரி பிரதர். ஆல்சோ இந்த வீடியோவ நான் ஏன் இவ்வளோ லேட்டா பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. அந்த ரீசன நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு லாஜிக்கலா ஒரு விஷயம் புரியும். என்னன்னா, மற்ற அரசியல் நிகழ்வுகளுக்கு வந்து மக்களுக்கு என்ன ஸ்டாண்ட், என்ன நிலைப்பாடு எடுக்கணும், எந்த பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா, அது வந்து அவங்களுடைய அது தொடர்ந்து அவங்க சார்ந்து பயணிக்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அரசியல ஃபாலோ பண்ணாது அவங்களுக்குன்னு ஒரு பொழப்பு இருக்கும். அத பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும்ன்றதால, அத அவங்க ஃபாலோ பண்ணாதனால, ஒரு அரசியல் சம்பவம் நடந்தா என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ங்கிறது தெரியாது. சீமானன் டாக்ஸிக் பெர்சன் அப்படிங்கிறது கூட தெரியாம, எக்கச்சக்க மக்கள் வந்து அவர ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அல்லவா? அதனால தான் அதையெல்லாம் நான் ரொம்ப முன்னுரிமை எடுத்து சீமானன, பாஜகவ, பாமகவ விமர்சிக்க காரணம். அப்படியே கல்கத்தா டாக்டர் அவர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வ பார்த்தீங்கன்னா, அதற்கு நான் சொல்லி தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அவங்களுடைய நிலைப்பாட நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அதற்கான எதிர்ப்பு வந்து கிளம்பிடுச்சு. அப்படிதானே? இதுல இன்னொரு விஷயம்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்ட அரசியல் நிகழ்வா இருந்தால், ஏன்னா இப்படிதான் வந்து நார்த்ல மத்திய பிரதேசம், உத்தர பிரதேசத்திலயும் நடந்தது. நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு அந்த ஸ்டேட் மறந்து போச்சு. அங்க என்னன்னா, போகி அன்னைக்கு நோன்பு நேரத்துல நோன்பு வச்சுட்டு வந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்த போகின்ற பேர்ல போகி இல்லங்க. ஹோலி. ஹோலின்ற பேர்ல கலர் பூசி, மூஞ்சில வந்து கலர் தண்ணியெல்லாம் ஊத்தி, ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. இதுவெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வா பார்க்கப்படுது. ஏன் அரசியல் நிகழ்வுன்னு சொல்றேன்னா, இதுவும் ஒரு பெண்ணுக்கு, பெண்ணை சார்ந்த குடும்பத்தாருக்கு நடந்தது தானே அப்படின்னா, இத சங்கிகள் திட்டமிட்டு மறைக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். ஆனா இது சென்சேஷனல் கேஸா ஆயிடுச்சு அல்லவா? ஆல்சோ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு நான் இன்னும் நிலைப்பாடு எடுக்கணுமான்ட்டு யார் வீடியோவும் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்து, ஓ இதுதான் சரியான நிலைப்பாடா அப்படின்னு எடுக்க வேண்டிய தேவை அவசியம் இல்லை. அந்த சம்பவத்துக்கு நம்ம மக்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதனால இத நான் வந்து பெருசா கேர் எடுத்துக்காது. இது நடந்து 4 நாளோ 5 நாளோ ஆச்சு. அதை விட கோலை சாவர்கரோட வீடியோ போடுறது, இண்டிபெண்டன்ஸ்க்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு போடுறத நான் முக்கியமா பார்த்தேன். கோலை சாவர்கரோட வரலாறு பற்றி நான் பேசினேன். அதுக்குன்னு டாக்டர் அவர்களுக்கு நடந்ததுக்கு எனக்கு அதுல எதிர்ப்புன்ற தீர்மானம் கிடையாதுன்னுலாம் கிடையாது. எதிர்ப்பு தான். அந்த சம்பவத்தை முழுமையாவே எதிர்க்கிறேன். டாக்டர் அவங்களுடைய குடும்பத்தின் பக்கம் ஆதரவா நிற்கிறேன். ஆல்சோ ஜஸ்டிஸும் வேண்டும் என்று நான் கோரிக்கை முன்வைக்கிறேன். பட் நான் சொல்ல வர ரீசன் அதுதான். இந்த நிகழ்வுக்கு மக்கள் ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்ப காட்டிடுவாங்க. அந்த நிலைப்பாடுக்கு வந்துருவாங்க. இப்படியாப்பட்ட செய்திகளுக்கு மட்டுமே மதன் கௌரி பிரதர் தன்னுடைய ஸ்டாண்ட முன்வைப்பார். நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா? எந்த அரசியல் நிகழ்வு நடந்தாலும் மக்களுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு தெரியாது. பாஜக பக்கம் ஒரு கூட்டணிக்கு, பாமக பக்கம் ஒரு கூட்டணிக்கு, நாம் தமிழர் பக்கம் ஒரு கூட்டணிக்கு. அப்போ ஏன்டா இதில திமுக, அதிமுகலாம் சொல்ல மாட்டியான்னா, அது 2 பெரிய கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போட்டு நம்ம மக்கள் தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. அவங்க பக்கமும் எக்கச்சக்க கூட்டம் நிக்குது. நான் இல்லன்னே சொல்லல. இல்லையா? கண்மூடித்தனமா நம்ம மக்கள் நிக்கிறாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணாலும் அது தப்புன்னே தெரியாத அளவுக்கு நம்ம மக்களும் வாழ்ந்துட்டு தான் வர்றாங்க. அது அவங்கள குறை சொல்லி குற்றம் இல்ல. ஏன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எது எகைன் சொல்றேன். அவங்களுடைய பொழப்ப பார்த்துக்கவே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கிறதால, எலக்ஷன் வந்துட்டா திமுகவா, அதிமுகவா, பிஜேபியா, காங்கிரஸான்னு ஓட்டு போட்டுட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு மாற்று அரசியல் அந்த டாபிக்குள்ள நம்ம வரப்போறதில்ல. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எதற்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமோ, எந்த கட்சி டாக்ஸிக்கு, எந்த கட்சிய நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி கட்சிய கூட விடுங்கங்க. உடனே இவன் திமுகவ சொல்ல வர்றான்ற மாரி உங்களுக்கு டாபிக் வரும். நான் அப்படி சொல்ல வரல. நீங்க எந்த கட்சியும் ஃபாலோ பண்ண வேணாம். நான் சொல்ல வர்றது எந்த ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல சொல்றோம். பெரியார், அம்பேத்கர் அரசியல வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ட முன் வச்சு ஒவ்வொரு வீடியோவும் வரும்பொழுது, மக்களுக்கு ஒரு அரசியல் தெளிவுன்றது வரும். இத பண்ணாத ஆள் தான் மதன் கௌரி பிரதர். அதனால தான்
2 ரீசன் நான் சொன்னேன்ல. 1 அவர் ஜர்னலிஸ்ட்டா இருந்து உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நிகழ்வுக்கு போயி தெரிஞ்சுக்கிட்டு, அறிஞ்சுக்கிட்டு வந்து பேச மாட்டாரு. கூகுள் பார்த்துட்டு வந்து பேசுவாரு. அது ஒரு காரணமா அவர போட்டு அடிக்கிறோம். 2வது காரணம், சரி அரசியல் நிகழ்வு இதுதான் நடந்துச்சுன்னு ஒரு நிகழ்வ சொல்றாருன்னா, இது சரி, இது தப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச மாட்டாரு. நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு தவறான நிகழ்வு. 2 விஷயம். 1 Zoom மீட்டிங்ல அவங்க கிட்ட ஆபாசமா சேம் கட்சிக்காரங்க நடந்துக்கிட்டது. இன்னொன்னு சேம் கட்சி தலைவர். அமித்ஷா வந்து பொது மேடையில நாயுடுவோடைய செரிமனி மேடையில தமிழிசை கூப்பிட்டு கண்டிச்சாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மதன்கோரி பிரதர் வீடியோ போட்டிருக்காராம். ஆக்சுவலா நான் செர்ச் பண்ணி பார்த்தேன். இல்ல. உங்க கண்ல பட்டுச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. பட் இதற்கெல்லாம் போடணும். ஏன்டா இப்படி சில்லற வேலை பார்க்குறீங்க? சில்லற பயல்களா? பாலியல் ஜல்சா கட்சி பயல்களான்னு நாக்கப்புடுங்கிறவங்க 4 கேள்வி கேட்டா தான் அவர ஃபாலோ பண்ணக்கூடிய 80 லட்சம் பீப்பிள் பிஜேபி பக்கம் போமாட்டான். இதையெல்லாம் விட்டுட்டு பட்ஜெட்ல ஏன் தமிழ்நாடு பேர் இல்ல ரொம்ப தைரியமா ஆணித்தரமா கேட்குறாரு. சரியான கேள்வியை முன்வைக்கிறாருன்னா அதுக்கு தமிழ்நாடு எதுக்குதுடா? தமிழ்நாடு எதுக்கும்போது மதன்கோரி பிரதர் என்ன ஸ்பெஷலா இருக்கிறாரு? இல்லையே. தமிழ்நாடு எதுக்கு எதிர்ப்பால நிக்குது? ஆனா தமிழிசை அவர்களுக்காக எத்தனை பேர் வந்து குரல் எழுப்பியிருந்தாங்க. பாண்டே அவர்கள் வந்து என்ன முட்டு கொடுக்குறாரு? அன்பா கூப்பிட்டு கண்டிச்சாருன்னு முட்டு கொடுக்குறாரு. இப்போ இதுவும் பூசி முழுகிற மாதிரி இன்ன சம்பவம் தான் நடந்துச்சுன்னு ஃப்ளாட்டா சொல்லிட்டு போறதும், அதாவது எப்படி தப்பு பண்ணவன் பக்கம் நிக்கிறதும், தப்பு பண்ணவன் செஞ்சது தப்புன்னு சொல்லாம இருக்கிறதும் ஒன்று தானே. திரும்பவும் சொல்றேன், தப்பு பண்ணவன் பக்கம் ஆதரவா நிக்கிறதும், அவன் பண்ணது தப்புன்னே சொல்லாம ஒதுங்கி போறதும் ஒன்று தானே. டேய் நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றது தானே நியாயம், உசிதம். இதை நம்ம மதன்கோரி பிரதர் எந்த வீடியோல சொல்லியிருக்கிறார்? திஸ் இஸ் மை கொஸ்டின். உடனே வந்துருவானுங்க, நீ பெரிய இன்டெலெக்சுவல் ஆக்கும், அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், நீ அவர் கால் தூசுக்கு வருவியான்னு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவருடைய பாப்புலாரிட்டியை நான் விமர்சிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை அது ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் போடுறேன், நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். மிஸ்டர் மதன் கௌரி அவர்கள் வந்து அண்ணாமலை சீமானனெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்ததாரு. இன்னும் பல பேரை எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூஸ்லாம் நானும் பார்த்தேன். வெறும் உப்பு சப்பு இல்லாத ஒரு இன்டர்வியூ. மதன் கௌரி கன்னிகளுக்கு ஒரு டிஸ்க்ளைமர், அவரோட பாப்புலாரிட்டியை நம்ம விமர்சனம் பண்ண போகிறதில்ல, அவரோட ஐடியா தப்பாக இருக்குது, அதெல்லாம் போட்டு பழக்க போகிறோம். இப்போ வரப்போகிற தேர்தல்னா கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி ஒரு சூழல்ல அண்ணாமலை அவர்களை கூட்டு வந்து ஒரு சாஃப்டான இன்டர்வியூ பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு சாஃப்டாக சங்கி வேலை பார்க்கறது தான். ஒன்று இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக இருக்கணும். அப்படி இல்லை பொலிட்டிக்கல் வீடியோ போடுறோமா, இதுதான் என்னுடைய ஸ்டாண்டுன்னு சொல்லணும். பொலிட்டிக்கலில் ரெண்டே நிலைப்படா, ஒன்று ரைட்டு இல்லை லெஃப்ட், இல்லை ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து ஒரு தற்கொலைத்தனமான ஒரு ஸ்டாண்டு தான். அந்த தற்கொலைகள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா பிஜேபி கட்சியில் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ ஒரு இஷ்யூனா இதுதான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லாத மதன் கௌரி ப்ரோவும் ஒரு தற்கொலை தான். தற்கொலைனா யாரு? ஏண்டா எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, அவரோட காது தூசுக்கு நீ வருவியா அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து என் காதுக்கு விழுது. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாருன்ற ஒரே காரணத்துக்காக ஆனாலப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கு என்ன கதின்னு உங்களுக்கு தெரியாதா? பார்த்துருப்பீங்க. அதில் அவருக்கு அறிவு கிடையாதுன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. தற்கூரின்னு நான் மீன் பண்ணியிருந்தேன். அதற்கு காரணம் கூட அந்த வீடியோவில் இருக்கும். அவர் எதற்காக அண்ணாமலை, சீமான், கனிமொழி இவங்க எல்லாத்தையும் ஒரே தராசில் வச்சு பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தற்கூரி நான் மீன் பண்ணியிருந்தேன். அவருக்கு 4 விஷயம் தெரியலை, அறிவு இல்லை, யோசிக்க திறன் இல்லை, திராணி இல்லைன்னு நான் எங்கேயுமே கேட்கல. இப்போவும் நான் அதை கேட்கல. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக பயணிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதில் அவர் வந்து பெருமை வர பீத்தி பார்ப்பல, நம்மளை எந்த கட்சியிலையும் எந்த சார்பிலையும் என்ன நிறுத்தி பார்க்க முடியாது, வச்சு பார்க்க முடியாதுன்னு. டேய் நீ அரசியல் பேசினால்தானே. அவர் நிலைப்பாடை விட 200 ரூபா ஊப்பின்னு கமெண்ட் பண்ணுற சாயம் பூசக்கூடிய இந்த லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் அரசியல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நான் என்னன்னு சொல்ல வரல. லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே 200 ரூபா ஊப்பின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க. அதில் நிறைய பேர் ஊப்பித்தனமாகவும் தான் வீடியோஸ்லாம் போடுறாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. நான் வந்து அப்பட்டமாக எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கல. என்னதான் பெரியார் அரசியல் பேசினாலும் திமுகவை எதிர்த்து பேசாமல் எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் இருக்கத்தான் செய்யுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி 200 ரூபா ஊப்பியாகவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, நிலைப்பாடு இருக்குல்ல. நாம் தமிழராகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, நிலைப்பாடு இருக்குல்ல. பிஜேபியாகவே இருந்தாலும் மாரிதாஸோ பாண்டேக்கோ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, நிலைப்பாடு இருக்குது. பட் மதன் கௌரி பிரதருக்கு என்ன இருக்குது? இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம்னு வைங்களேன், அவரை அடித்து ஃபேமஸாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு பெருசாக அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்க பூரா டீனேஜ் பசங்களாக இருப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து டீனேஜ் வயசு தான். இதை நான் ஒன்றும் அவரை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. ஏன்னா அவரை தாக்கி பேசினா நமக்கு அட்டென்ஷன் கிடைக்குங்கிறதுக்காக நான் பேசலை. அவர் டாக்ஸிக் பாலிட்டிஷியன்ஸை தாக்கி பேசினா மக்களுக்கு அவர் மீதான அட்டென்ஷன் இன்னும் அதிகமாகும் தான் சொல்கிறேன். ஏன் இப்போவே நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். வாட் ஐ மீன் இஸ், இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த அட்டென்ஷன் இவ்வளோ இருக்குல்ல அவருக்கு, அதில் எந்த பிரயோஜனமே இல்லையே. 19 நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான கருத்துக்களை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஏன்னா சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மீது கை வச்சா வந்து ஹீரோ இறங்கி அடிக்கிறது, சண்டை போடுறது எல்லாம் பக்காவாக காட்டிடுவாங்க. ஆனால் நுணுக்கமான விஷயங்களில் பெருசாக கோட்டை விடுவாங்க.
உதாரணத்துக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள பார்த்து, அதுக்கு தானே சம்பளம் வாங்குற, வேல பாருன்னு சொல்றது. அப்புறம் பெண்கள் மீது கை வச்சவன வந்து ஹீரோ இறங்கி சரமாரியா அடிச்சிருவாப்ல. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அவர் நிலைமை சரியில்லையாம். ஹீரோயின அவரே திருப்பி அடிப்பாரு. இப்படி என்ன படத்துலடா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆக்சுவலி ஸ்டார் படத்துல வந்து அப்படிதான் இருக்கும். நான் அத வச்சு தான் சொல்றேனே. நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நெனைக்கிறேன். அவங்க மேல ஒருத்தன் கை வச்சுட்டானே, ஹீரோ இறங்கி சரமாரியா சண்டை போடுவாப்ல. போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவரு வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்காது. சினிமா பக்கம் நம்ம போகாம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, மாச சம்பளத்துக்கு வேலை செய்றோமேன்ற ஒரு கோவம் இருக்கும். அந்த கோபத்த யார் மேல காட்டுவாருன்னா, வீட்ல வந்து ஒய்ஃப் மேல காட்டிருவாப்ல. அதற்கு சரி ரெக்ரீட் பண்ணி எங்கேயாவது மன்னிப்பு கேட்கிற மாரி காட்சி வருதான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரல. சரிடா அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ன்னு சொல்ல போறீங்கன்னா, அது நிகழ்வு தான். அது நிகழ்காலத்துல நடக்கிறது. சரி கிளைமாக்ஸ்ல வந்து சினிமா வாய்ப்ப விட்டுட்டு மனைவிக்காக தேடி வந்துட்டானே, ஓகே சாட்டிஸ்ஃபைன்னு நெனச்சா, அந்த கிளைமாக்ஸ்ல மனைவிக்காக அலையிறது ஷூட்டிங் ஸ்பாட்டு. சரிடா அப்ப செவுத்துல அடிச்சு அது அது ரியாலிட்டி. அப்ப நீங்க ஒப்பிட்டு பாருங்க. பெண்கள் மீது கை வச்சவன ஹீரோவே இறங்கி அடிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹீரோயின இவரே திருப்பி அடிக்கிறாரு. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இருக்கிற மெச்சூரிட்டி. இதத்தான் நான் சொல்ல வரேன். பொத்தாம் பொதுவா ஒரு கருத்த முன்வைக்கிறதுக்கும், ஸ்பெசிஃபிக்கா இது சரி, இது தவறு அப்படின்ற கருத்த முன்வைக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல மதன் கௌரி பிரதர விமர்சிக்க காரணம் என்னன்னா, பொத்தம் பொதுவான கருத்துக்களையும், தன்னோட எதிர்ப்பையும் தெரிவிக்கிறார். அது வந்து பட்ஜெட் விஷயமா இருக்கட்டும், பில்கிஸ் பானோ அவர்களுடைய விஷயமா இருக்கட்டும், இப்போ கல்கத்தா டாக்டர் விஷயம். இதற்கெல்லாம் அவரோட எதிர்ப்ப தெரிவிச்சிருந்தார். நான் இல்லன்னே சொல்லல. ஆனால் தமிழிசை அவர்களுக்கு நடந்ததற்காக வீடியோ போட்டாரா? ராகுல் காந்திய வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எம்பி பதவியிலிருந்து நீக்குனாங்களே, மோடி அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணினதுக்காக, அதற்கு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா, ராகுல் காந்தி எதற்காக பண்ணீங்க? இதெல்லாம் வந்து சமூக அநீதி. சமூக நீதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரான்னா, சொல்லல. நீங்க வேணா வீடியோல போய் பாருங்க. என்ன நடந்துச்சுன்றது இருக்கும். ராகுல் காந்திக்கு நடந்தது அநீதின்னு இருக்காது. ஸோ இதைத்தான் நாம சொல்ல வரோம். வாய திறந்து சொல்லுங்க. சொன்னா தான் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும் மக்கள் உங்க வீடியோவ கண்டிப்பா பார்ப்பாங்க. பார்க்கக்கூடிய ஆட்கள் அவ்வளோ இருக்காங்க. எண்டிங்ல இது சரி, இது தவறுன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஃபியூச்சர்ல அடுத்து ஓட்டு போடக்கூடியவனுக்கு பார்த்து தெளிவா ஓட்டு போடுவாங்க. இல்லன்னு வைங்க, மழுமட்டைங்களா தான் இருப்பாங்க. உங்கள மாதிரி. ஒரு விஷயம். என்னன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த அரகுர குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் கோவப்பட்டால் நமக்கு பிரச்சனை இல்ல. அப்படி அது வியூஸ் போகட்டும்லாம் நான் நினைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சிறு பிள்ளைங்களுக்காக தான் நான் பேசின்னு இருக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க பார்க்கும்பொழுது, இவன் சொல்றது சரிதானே அப்படின்னு என்னைக்காவது தோணுச்சுன்னு வைங்க, எகைன் என்னுடைய பர்ப்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதற்காக மட்டும் தான் மூச்சு முட்ட பேசின்னு இருக்கிறேன். இத நான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்றேன். பட் பெருசா எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. ரெக்வெஸ்ட் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இதால ஏர்ன் பண்றத விட, இந்த ஐடியா 4 பேர்கிட்ட போய் சேர்றது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்கு என்னைக்காவது புரியும்னு நான் நம்புறேன். நீங்க வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது தான் அது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனத்த கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. களி ஊத்துனாலும் பரவாயில்லை. ஏன்னா, அது ஒரு விதமா ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா, நான் நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, கமெண்ட் மூலியமாவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நாம் தமிழர் தம்பி தங்கைகள் போட்ட கமெண்ட்ட வச்சு கூட வீடியோலாம் போட்டிருந்தேன். அதுவும் ஒரு விதமா ஜாலியா தான் இருக்குது. ஸோ பண்ணுங்க. நம்ம வீடியோஸ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க.